நீங்கள் 100 கிலோ சமைச்சாலும் ஒரே சட்டியில் மசாலா வதக்குனீங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி வரும், கேஸும் ரொம்ப மிச்சம் பண்ணலான்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். 100 கிலோ எப்படி ஒன்றா வதக்க முடியும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை செஞ்சு காட்டணும்னு எனக்கு ஆசை தான். 100 கிலோ எங்களுக்கு விற்கணும்ல. தவிர ஒரு கல்யாண ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டருக்கு நான் 100 கிலோ மசாலா ஒன்றா தான் வதக்க போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 33 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருங்க. நான் வந்து 1 கிலோக்கு 300 யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். அப்போ 33 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ பட்டை, 200 ஏலக்காய், 150 கிராம் கிராம்பு. இதை அப்படியேவும் போட்டு நம்ம குக் பண்ணலாம். 3ல் ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பார்ட்டு மட்டும் இதை சேர்த்துருக்கேன், ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ண கொடுத்துருக்கேன். 15 கிலோ தோல் உரித்து அரைச்ச பூண்டை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். பூண்டு அரைச்ச உடனே யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்குங்க. அப்போ பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 10 கிலோ இஞ்சி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணுங்க. கமன்னு வாசனை வந்த பின்னாடி இஞ்சி சேருங்க. வந்து 25 கிலோ தக்காளி பொடியாக வெட்டினது, அப்படியே 25 கிலோ வெங்காயம், அரைண்டாக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வதக்க இது செட் ஆகிடும். அது வரைக்கும் அப்படியே அடி பிடிக்காமல் வதக்கணும். காது துருப்பி மாதிரி இருக்குது கரண்டு சின்னதாக. இது நல்லா கொஞ்சம் கூட அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. 1.5 மணி நேரம் ஆகும். அப்படியே கண்டினியூவாக நின்று கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். தீ நிதானமாக, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஓவராக வைக்க வேண்டாம். 1 கிலோ கொத்தமல்லிங்க, 1 கிலோ புதினா, ரெண்டுத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு இட வைங்க. அதுதான் கணக்கு. கட் பண்ண பின்னாடி ஒவ்வொரு கிலோ இருந்தால் இந்த 100 கிலோ பிரியாணிக்கு போதுமானதுங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்க்காததுனால கொத்தமல்லி புதினா நிறைய சேர்த்தோன்னு வச்சுங்க, பிரியாணி கலர் வந்து டல்லாக போயிடும். 2.5 கிலோ கல் உப்பு, 1 கிலோக்கு 25 கிராமு, 100 கிலோவுக்கு 2.5 கிலோ. கிலோவுக்கு 10 கிராம் தனி மிளகாத்தூள். அப்போ 100 கிலோவுக்கு 1 கிலோ, 1 கிலோவுக்கு 10 கிராம். இப்போ 100 கிலோவுக்கு 1 மசாலா வந்து நல்லா கிரேவியாக மாறிடணுங்க. அது வரைக்கும் வதக்கணும். மிளகாத்தூள் பட்டுருச்சு கண்ணில் கட் பண்ணி. இதுவே இவ்வளோ கலராகுது. ஃபுட் கலர்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நல்லா வதக்கிங்க. இது நல்லா அப்படியே கிரேவி குழம்பு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம். தயிர் 1 கிலோவுக்கு 100 ml, அப்போ 10 லிட்டர். இப்போ ஃபைனலாக பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலானா ஒன்றும் இல்லைங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, 3ல் 2 பார்ட் மட்டும் நேரடியாக போடுறேன், 1 பார்ட் பவுட்ரு பண்ண தரேன்னு சொன்னால அந்த 1 பார்ட்டு தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். சரிங்களா? நான் 2 விஷயம் இருக்குது. 100 கிலோ வதக்கினாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கணும். ஆனால் கொஞ்சம் அடி பிடிக்க விட்டீங்க 100 கிலோவும் போயிடும். அதனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ரொம்ப கவனமாக சமைக்கணும். இப்போ 100 கிலோக்கு மசாலா வதக்கியாச்சு. சரி, 100 கிலோ சமைச்சிட்டோம். அது எப்படி பிரிக்கிறது அதை சொல்ல மாட்டீங்களே, நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஓவரால் வெயிட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1 கிலோக்கு 1 கிலோ மசாலா வரும். நான் போடுற பொருளுக்கு நீங்கள் 400 வெங்காயம் 400 தக்காளி போட்டிங்கன்னா மொத்த மசாலாவோட வெயிட் என்னவோ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 100ஆல் அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிலோக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னை பொறுத்தவரையும் எனக்கு தெரியும். 1 கிலோக்கு 1 கிலோ மசாலா வெயிட் வச்சு எடுத்தோம்னா தாராளமாக நம்ம பிரியாணியை சமைக்கலாம்.